Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. விக்கிரக சிலை மண் சிலை வீரல் விட்டாலே எடுத்துட்டு போயிட்டு அதை தண்ணியில கரைச்சிடுங்க. அது உடையும் போது நம்ம குடும்பத்துல கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். காலண்டர் கொடுக்குறாங்க, அதுல சாமி படம், சாமி போட்டோ, ஜீசஸோ அல்லாவோ இந்துவோ விநாயகரப்பாவோ யாரோ எந்த போட்டோ வச்சாலும் அதை காலண்டர் முன்னாடி தூக்கி அனாவசியமா ரோட்ல போடுறாதீங்க. செத்தவங்க படத்தை சாமி கூட வச்சு கும்பிடாதீங்க. ஒதுக்கி வச்சு வடக்கு பக்கமோ தெற்கு பக்கமோ வச்சு கும்பிடுங்க. வணக்கம், நான் உங்கள் ரஜினி அம்மா பேசுறேன். தெய்வ படங்கள் எந்தெந்த படம் வைக்கலாம்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. மனுஷனாக பிறந்து தெய்வமான பெரியாள் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க. ஆதி சங்கராச்சாரியரை கும்பிடலாம், வள்ளலாரை கும்பிடலாம், சத்ய சாய்பாபாவை கும்பிடலாம். இவங்கெல்லாம் மனுஷனாக பிறந்து இந்த பூலோகத்தில் தெய்வமாக மாறினவங்க. எவ்வளவோ சித்தர்கள் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் சித்தர்கள் சமாதியில் போயிட்டு நான்லாம் வணங்குவேன். நான் வியாழக்கிழமைனா எனக்கு பிடிச்ச தெய்வத்தில் ஒன்று ஷாயின்ஷா பாபா, அவரை போய் நான் கும்பிடுவேன். இப்போ நான் பூனாவில் போயிட்டு என்னுடைய இஷ்டமான தெய்வம் சாய் பாபாவை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். நான் வீட்டுக்கு வரதாலையும் என்னுடைய 4-5 பிரச்சனை தீர்த்து எனக்கு கொடுத்தாரு. நான் எல்லாரோடைய பிரச்சனையும் தீர்த்து கொடுக்குறேன். ஆனால் நான் கும்பிட்ற கடவுள் எனக்கும் பிரச்சனை இருக்குது இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். மனசளவுலையும் சரி உடம்புலையும் சரி நான் நிறைய காயங்கள் பட்டிருக்கிறேன். அந்த காயங்களுக்கு வழியாக தெய்வங்க என்னை காப்பாற்றிருக்கிறாங்க. உக்கிரமான தெய்விகள்லாம் பத்ரகாளி, வராகி, பிரித்யங்கரா தேவி, சோட்டானிகர பகவதி அம்மே, அவங்களெல்லாம் வச்சு கும்பிடலாம். நார்மலாக கும்பிட்ற தெய்வங்கள் எப்பயுமே வச்சு கும்பிடலாம். ஃபோட்டோ வச்சு கும்பிடாதது, காளி ஃபோட்டோ எல்லாரும் வச்சு கும்பிடக்கூடாது. அது குறிப்பிட்டவங்க தான் கும்பிடணும், புரியுதுங்களா? அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரி தான் காட்டேரின்னு கும்பிட்றாங்க, அதுக்கு வாசல் கட்டி கும்பிடுவாங்க. இன்றைக்கும் அந்த தெய்வத்துக்கு முச்சிந்தியில் தான் வாசல் வச்சு கட்டுவாங்க, வாசல் வச்சு தான் போட்டு சாமி கும்பிட்றாங்க. அதே மாதிரி அவங்கள வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது. ஏன்னா குழந்தை குட்டிலாம் இருக்குது, வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது. வெளில கும்பிட்டுக்குங்க, புரியுதுங்களா? இந்த 2 தேவாலயத்தை அதுவும் முறையாக எப்படி கும்பிடும் அப்படி கும்பிடுங்க. செத்தவங்க படத்தை சாமி கூட வச்சு கும்பிடாதீங்க. ஒதுக்கி வச்சு வடக்கு பக்கமோ தெற்கு பக்கமோ வச்சு கும்பிடுங்க. விக்கிரகங்கள் வைக்கலாம், அதுக்கு முறையாக நம்ம மனுஷால் எப்படியோ அந்த மாதிரி தான் தெய்வத்துக்கு பரிவர்த்த தெய்வங்க. அவங்களுக்கு உற்சவர்கள் சிலை வச்சு கும்பிட்றவங்களும் இருக்கிறாங்க, விக்கிரகங்கள் வச்சு கும்பிட்றவங்களும் இருக்காங்க. சில பேர் அந்த அம்மாகிட்டே பேசுவாங்க, அந்த சக்தி சில பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அது வச்சு கும்பிடலாம். அது உடையும் போது நம்ம குடும்பத்தில் கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் போனதுலேயே சொல்லியிருக்கேன், செய்வனை வச்சதுங்கன்னா நம்மளுக்கு சிம்டம்ஸ் நிறையா காட்டும். மந்திர தந்திரங்கள் நிறைஞ்சு போயிடுச்சுன்னா நிறையா காமிக்கும், உடம்பு எரியும், கருவண்டு வீட்டுக்குள்ளே பிறக்கும், நம்ம வளர்த்த பிராணிகள் சாவும், உடம்பு எரியும், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு உள்ளங்காலிலேருந்து ஆரம்பிக்கும், மார்பு வரைக்கும் வருச்சுன்னா அது மோசமான ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? விக்கிரகத்தை வச்சு கும்பிடுங்க, உடையாத விக்கிரகத்தை வச்சு கும்பிடுங்க, புரியுதுங்களா? வீட்டில் சுத்தமாக இல்லைன்னா தெய்வ கதவை திறக்காதீங்க, புரியுதுங்களா? நான் அவங்க அந்த ரூமில் இருக்கிறாங்க, நம்ம இங்கே கும்பலான்னு தயவு செய்து கும்பிடாதீங்க, அது உங்களுக்கு தான் பாவம். காலண்டர் கொடுக்குறாங்க, அதில் சாமி படம், சாமி ஃபோட்டோ, ஜீசஸோ அல்லாவோ இந்துவோ விநாயகரப்பாவோ யாரோ எந்த ஃபோட்டோ வச்சாலும் அதை காலண்டர் முன்னாடி தூக்கி அனாவசியமாக ரோட்டில் போடுறாதீங்க. ஏன்னு கேட்டால் நம்ம கல் சிலையாக இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்றது நம்மளுடைய பண்பாடு. ஒரு மண்ணை கூட கோபுரம் கட்டி கும்பிட்றது நம்மளுடைய பண்பாடு. அதை தெய்வமாக தான் நம்மளுக்கு மதித்து கொடுக்குறாங்க. அந்த தெய்வத்தை கடாசிடாதீங்க, தூக்கி போடுறாதீங்க. அதை தண்ணிலையோ குளத்துலையோ போய் கரைச்சிடுங்க. அதே மாதிரி 2வது விக்கிரக சிலை மண் சிலை வீரல் விட்டாலே எடுத்துகிட்டு போயிட்டு அதை தண்ணியில் கரைச்சிடுங்க. அது கரைக்கும் போது பால் பன்னீர் ஊற்றி கடவுளை இத்தனை நாள் என்னை எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கடலில் விட்டுருங்க, அதுதான் நல்லது. அதே மாதிரி விக்கிரகம் உடையும் போது நல்லா பாருங்க, தெய்வத்தோட முகம் நீங்கள் வச்சிருக்க ஃபோட்டோ கும்பிட்றத பாருங்க, அந்த ஃபோட்டோட முகம்லாம் மாறும். விக்கிரகம் உடைய போதுன்னா அதுவும் செய்வனுக்கு அறிகுறி தான், புரியுதுங்களா? அந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா தெரிஞ்ச இடத்துல போய் பாருங்க, தெய்வத்தை கும்பிடுங்க, புரியுதுங்களா? கற்பூரத்தை வாசல்லேருந்து வெளியில் ஏற்றுங்க, வீட்டுக்குள்ளே கொண்டு போங்க, தெய்வ தேவாதி இருக்குதான்னு பாருங்க, புரியுதுங்களா? இதுதான் உண்மை. விக்கிரகங்கள் சிலைகள் இத்தனை அடி தான் வைக்கணும்ல, அவங்க வீட்டில் வச்சு அவங்க சொந்த வீடாக இருந்து வச்சு அதை பிரதிஷ்டை பண்ணி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை முறைப்படி செஞ்சு அவங்களுக்கு பூஜை புலஸ்காரம் பண்ணிங்கன்னா சர்வமும் உங்களுக்கு கிடைக்கும். Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids.